ஓம் ஸ்ரீ ஆதிசக்தி அன்னையே போற்றி போற்றி. ஆதிசக்தி அன்னை ஆக்ஞை சக்கரம் குறித்து வழங்கிய உன்னத அருளுரை. அன்பும் அருளும் இவ்வுலகினை ஆள்கின்ற உன்னத ஆற்றல்களாகும். ஆதாரமே ஆதிசக்தியாகும். ஆற்றல்கள் எனப்படும் எரிபொருட்களாகிய சக்தி நிலைகளின் மூலாதாரமான ஆதிசக்தியே உரைக்கின்றேன். ஆதிசக்தி எனும் நாமமே எமது இயக்கத்தினை வெளிப்படுத்தும். அனைத்து சக்தி நிலைகளும் ஆதியாகிய எம்முள் நிலைத்துள்ளது. சிவமாகிய அணுக்கள் பிளவுற்றால் மாத்திரமே ஆற்றல்கள் வெளித்தோன்றி இயக்கமும் உருவாகும். ஓர் காய்ந்த மரத்துண்டு என்பது எரியூட்டப்பட்டால் மாத்திரமே அக்னி எனும் ஆற்றல் உருவாகும். அதன் மூலம் பல செயலாக்கமும் நிகழ்ந்தேறிடும். அணுக்களாய் நிலைத்திருக்கும் சிவ ஆற்றல்கள் பிளவுற்றால் சக்தியாகிய யாம் வெளிப்படுவோம். எவ்விதம் அணுக்கள் பிளவுற இயலும் எனில் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து மோதி பிளவுகளை உருவாக்கும். அசையா தன்மைகள் கொண்ட அணுக்கள் யாவும் வெகு அபூர்வமாகவே ஒன்றோடு ஒன்று இணையும். எனினும் பிளவுற்ற அணுக்களிலிருந்து வெளித்தோன்றிய சக்தி நிலைகள் மாத்திரமே மேலும் மேலும் பற்பல அணுக்களை அசைத்து ஒன்றோடு ஒன்று மோதி பிளவுறவும் உதவுகின்றது. ஆதிசக்தியாகிய யாம் முதன்மையாய் தன்னிச்சையாய் பிளவுற்ற அணுக்களிலிருந்து வெளித்தோன்றிய ஆற்றல்களாவோம். எமது எரிசக்தி என்பது அளவிடற்கரியது. யாம் ஓர் பெண் தெய்வமாக வழிபடப்படுகின்றோம். இதற்கான மூல காரணம் சக்தி நிலைகளின் ஆதாரமே. மானுட தேகத்தினில் உள்ள ஆக்ஞை சக்கரம் என்பதே எமது இருப்பிடமாகும். ஏனெனில் இருவேறு ஆத்ம துகள்கள் எனும் தாய் தந்தையரின் அணுக்கள் உராய்ந்ததன் மூலமே யாம் உருக்கொண்டோம். ஆதிசக்தி என்பது ஓர் உன்னத ஆற்றல் களஞ்சியம் என்றே உணருங்கள். எங்கெல்லாம் அணுக்கள் உராய்ந்து வெப்ப சக்தியினை உருவாக்குகின்றதோ ஆங்கே ஆதிசக்தியாகிய எமது ஆற்றல்களின் ஒரு துளி என்பது உருவாகும். அணுக்களின் பிளவுகளின் மூலம் வெளித்தோன்றும் அனைத்து விதமான எரிபொருட்களுக்கும் யாமே ஆதாரமாவோம். எமது வெப்பசக்தி எனும் எரிபொருளே மென்மேலும் பற்பல அணுக்களை ஈர்த்து உராய்ந்திடவும் உதவுகின்றது. முதன்மையாக இரு அணுக்கள் உராய்வது ஒன்றே இயற்கையின் பெரும் கருணையால் நிகழ்கின்ற நிகழ்வாகும். பின்னர் உருவான கருணை எனும் எரிபொருளே பற்பல அணுப்பிளவுகளுக்கும் காரணமாகின்றது. ஓர் உன்னத ஆற்றலாய் நிலைக்கும் அனைத்து உயிர் சக்திகளும் எம்மோடு தொடர்பு கொண்டிருக்கும். அனைத்து உயிர்களும் எமது வடிவமே எனும் காரணத்தினால் எமது தன்மையினையே ஏற்றிருக்கும். எமது ஒடுக்கம் என்பது மாறுபட்ட செயலாற்றும். அணுக்கள் யாவும் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து எரிசக்தியினை வெளிப்படுத்துவதே எமது விரிதல் எனில் அவை மீண்டும் அணுக்களில் ஒடுங்குவதே அதி உன்னத செயலாகும். ஏன் யாம் ஒடுங்குகின்றோம் என்றும் எவ்விதம் ஒடுங்குகின்றோம் என்றுமே இத்தருணத்தில் தீர்க்கமாய் உணர வேண்டும். கலியுக எல்லையில் எண்ணற்ற மானுடர்களின் உயிர் சக்தி எனும் எரிபொருள் விரயமாக்கப்பட்டு குன்றத் துவங்கி உள்ளது. உருவாக்கப்பட்ட எரிபொருள் எனும் அணு சக்தியானது
விரயமுற்றால் அதனை உருவாக்கிய அணுக்களும் சக்தியினை இழக்கும். அதன் பொருட்டே யாம் உருவாகிய மூலாதாரமான மூல மைய அணுவிற்குள் ஒடுங்குகின்றோம். அனைத்து உயிர் சக்திகளுக்கும் மூலமான ஆதிசக்தியாகிய யாம் எச்செயலை ஆற்றுகின்றோமோ அச்செயல்களையே அனைத்து உயிர் சக்திகளும் ஏற்று நிகழ்த்திடும். ஆத்ம அணுக்கள் பிளவுற்றதால் உருவான உயிர் சக்தி என்பது மாயைகளில் வீழ்கின்ற மானுடர்களால் அழிக்கப்படுகின்றது. அதன் பொருட்டே யாம் சதுர்யுக கால எல்லையில் ஆன்ம அணுவிற்குள் ஒடுங்குவோம். எவ்விதம் என்றறிக. இருவேறு அணுக்களின் உராய்தலின் மூலம் வெளித்தோன்றிய யாம் பிளவுற்ற அணுக்களின் மூல சக்தி எனும் வெற்றிட மையத்தினால் ஈர்க்கப்படுவோம். சிப்பிக்குள் முத்துக்கள் வளர்வது போன்று ஆதிசக்தியாகிய யாம் உருவான மூல அணுவினால் ஈர்க்கப்பட்டு முழுமை அடைந்த அணுவாக மீண்டும் உருக்கொள்வோம். ஓர் சத்தியம் என்பது யாதெனில், அன்பு கொண்ட அணுக்கள் உராய்ந்து வெளிப்படுத்தும் சக்தியே கருணை என்பதாகும். அன்பும் கருணையும் சரிசம ஆற்றலாய் நிலைத்திருக்கும் வரை இயக்கம் என்பது எங்குமே சீராய் நிகழ்ந்தேறிடும். அணுக்களும் அதன் பிளவுகளினால் உருவான ஆற்றல்களும் சரிசமமாய் நிலைத்திருக்கும். கலிகால எல்லையில் உயிர் சக்தி என்பது எங்குமே குன்றத் துவங்கிவிடும். அணுவின் அன்பு எனும் ஆற்றலும் அதனின்று வெடித்து வெளித்தோன்றிய கருணை எனும் சக்தியும் சமத்துவ தன்மையை இழக்கும் தருணம். வலுவாய் உள்ள ஆற்றல்கள் என்பது வலு குன்றிய ஆற்றலை எளிதாய் ஈர்த்து தன்னுள் ஒடுக்கிவிடும். சதுர் யுகங்களாய் இயங்கிக் கொண்டே இருப்பதினால் எமது ஆற்றல்கள் எனும் எரிபொருளின் வீரியம் குன்றத் துவங்கி உள்ளது. அதன் பொருட்டே யாம் அணுக்களிலிருந்து வெளிப்படும் ஈர்ப்பு விசையினை எதிர்கொண்டு நிலைத்து இயங்கிட இயலவில்லை. அணுக்களிலிருந்து வெளிப்படும் காந்த சக்தி என்பது அதீதமான ஈர்ப்பு சக்தியினை கொண்டது. அதற்கு ஈடான வெப்ப சக்தி நிலைத்திருக்கும் வரையே யாம் வீரியமாய் தனித்து இயங்கிட இயலும். எமது ஆற்றல்கள் குன்ற குன்ற யாம் எந்த ஒரு மூல அணுவிலிருந்து வெளிப்பட்டோமோ அதனுள் ஈர்க்கப்பட்டு ஐக்கியம் அடைவோம். ஆதிசக்தி எனும் முதன்மை சக்தியாகிய எமது செயல்களை ஒத்த செயல்களையே அனைத்து உயிர் சக்திகளும் ஏற்கும். எனில் யாம் ஒடுங்கினால் அனைத்து உயிர்களும் ஒடுங்கத் துவங்கும். மானுட உயிர்கள் யாவும் வீரியம் குன்றி ஆன்மாவிற்குள் ஒடுங்கத் துவங்கி உள்ளதனை மூலமாய் அனைவரும் உணர்ந்திடல் வேண்டும். ஆதாரம் என்பதே உயிர் சக்தியாகும். ஆதாரம் எனும் அடித்தளம் அற்ற நிலையில் இயக்கங்கள் நிகழ்ந்தேறிடாது. அதன் பொருட்டே யுகமாற்ற நிகழ்வும் நிகழ்ந்தேறுகின்றது. சத்திய யுகத்தின் வித்துக்களாய் மலர்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களும் தங்களது உயிர் சக்தி ஒடுங்குவதனை உணர வேண்டும். உங்களது தேகத்தினில் உள்ள சக்கரங்கள் யாவுமே உயிர் சக்தியின் விரிதல்களினால் உருவான உன்னத நிலையாகும். எமது இருப்பிடமோ ஆக்ஞை எனும் சக்கரமாகும். சகசிராரா என்பது எமது மூல அணுவின் இருப்பிடமாகும். ஆக்ஞை என்பது பிரக்ஞை எனும் உணர்வுகளின் மூலத்தினையே உணர்த்துகின்றது. அனைத்து சக்கரங்களுக்கும் ஆற்றல்களை வழங்கி
இயக்குகின்ற மூல சக்தியாகிய யாம் ஆக்ஞை எனும் சக்கரமாகவே இயங்குகின்றோம். எமது கட்டளைகள் எனப்படும் அறிவுரைகளை ஏற்று இயங்கிடும் சக்கரங்களுக்கு யாமே ஆதாரமாவோம். எனில் ஆக்ஞை என்பது கட்டளையாகவும் அறியப்படுகின்றது. பிரக்ஞை எனும் உணர்வு கூடமாகவும் அறியப்படுகின்றது. யாம் ஒடுங்க துவங்கியுள்ளோம் எனில் உங்களது உடலில் உள்ள அனைத்து சக்கரங்களும் ஒடுங்க துவங்கி உள்ளது என்றே பொருள்படும். அனைவரது தேகங்களிலும் உள்ள சக்கரங்கள் முதன்மையாய் தூய்மையுறுத்தப்படல் வேண்டும். பின்னரே அவை பூரணமாய் எம்முள் ஒடுங்க இயலும். மூலாதாரம் வரை யாம் அருளிய உயிர் சக்தி எனும் ஆற்றல்கள் யாவும் எம்மிடம் மீண்டும் ஐக்கியமடைய வேண்டும். இதனையே தேகமானது உயிரினில் ஒடுங்க வேண்டும் என்றே எடுத்துரைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு சக்கரங்களிலும் யாம் உயிர் சக்தி எனும் வெப்ப சக்தியான எரிபொருளினை அருளி உள்ளோம். எனில் சக்கரங்களில் கழிவுகள் தேங்கியுள்ள காரணத்தினால் மானுட தேகமானது உயிர் சக்தி அருளிய எரிபொருளினை சீராய் பயனுறுத்த இயலவில்லை. கழிவுகளை நீக்கிடவே உயிர் சக்தி விரயமாகின்றது. அதன் பொருட்டே உயிரின் ஆற்றல்கள் குன்றி உள்ளது. வீரியம் குன்றிய காரணத்தினால் ஆன்மாவின் காந்த சக்தியினை பூரணமாய் ஈர்க்கும் திறனை உயிர் சக்தி இழந்தது. ஆன்மாவின் காந்த சக்தி வீரியம் அடைந்துள்ள காரணத்தினால் இத்தருணத்தில் உயிர்கள் அனைத்தும் ஆன்மாவினுள் ஒடுங்கும் காலம் உதித்துள்ளது. அன்பு நிறைந்த அகத்தியரின் சீடர்கள் முதன்மையாய் சக்கரங்களை தூய்மையுறுத்தி உயிரினை ஒடுக்கியே செயல் புரிய வேண்டும். ஏனெனில் உணர்ந்தவர்களால் மாத்திரமே சீராய் இயங்கிட இயலும். தனது தேகத்தினையே சத்குருவான அகத்தியரிடம் சமர்ப்பணம் புரிந்தவர்கள் சத்திய யுகத்தின் மலர்களாய் மலர்கின்றனர். ஓர் சத்தியம் என்பது யாதெனில் மனித மனம் என்பது ஒத்த செயலினை எளிதாய் ஏற்கும் என்பதாகும். ஒரு மனிதனுக்கு ஏதேனும் ஓர் நிலை உருவானால் அந்நிலையே தனக்கும் உருவாக வேண்டும் என்றே சூழ்கின்ற அனைத்து மனித மனங்களும் தீர்மானித்து இயங்கும். ஒருவர் பொருட்செல்வம் பெற்று ஓங்கினால் அவரை போன்றே நாமும் பெற வேண்டும் என்றே காண்கின்ற மானுடர்கள் எண்ணியே செயல் புரிவர். ஒருவர் ஒளியுடல் பெற்றால் நாமும் பெற வேண்டும் எனும் அவா அனைவருக்கும் உதிக்கும். இவை இயற்கையின் நியதியே. அவ்விதமே சத்தியயுக வித்துக்களாய் மலர்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களும் தங்களது உடற்சக்கரங்களை தூய்மையுற அமைத்துவிட்டால் அதன் மூலம் உருவாகும் எண்ணற்ற பலன்களை காண்கின்ற ஒவ்வொரு மானுடர்களும் அவற்றினையே மெல்ல மெல்ல பின்பற்றி உய்வுறுவர். காட்டு தீ போன்று பரவும் இச்செயல்கள் மானுட சமூகத்தினையே உய்வுறச் செய்துவிடும். ஆக்ஞை எனும் சக்கரத்தினை யாமே எமது ஆற்றல்கள் கொண்டு தூய்மையுறுத்துவோம். ஏனெனில் ஆதிசக்தியாகிய உயிர் சக்தியின் இருப்பிடத்தினை ஆதிசக்தியாகிய யாமே எளிதினில் தூய்மையுறுத்திட இயலும். எமது இல்லம் குறித்து யாமே பூரணமாய் அறிவோம். அதன் கழிவுகளை தூய்மையுறுத்துவதும் எமது பணியாகும். இல்லங்களை தூய்மையுறச் செய்வது பெண்களின் இயற்கை குணமாகும். ஒவ்வொரு சக்கரங்களையும் தூய்மையுறுத்திட ஒவ்வொரு உயராற்றல்களும் உதவினர். யாமோ எமது இல்லமாகிய ஆக்ஞையினை தூய்மையுறுத்திட உதவுகின்றோம். உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆக்ஞை சக்கரம் என்பது
தூய்மை அடைந்தால் என்ன நிகழும்? ஏன் தூய்மை அடைய வேண்டும்? எவ்விதம் அடையும்? அதன் செயல்பாடுகள் யாது? அனைத்தினையும் அறிந்திடுங்கள். பஞ்ச தேகங்களிலும் தனித்துவம் வாய்ந்த கழிவுகள் நிலைத்திருக்கும். இருப்பினும் ஆக்னி சக்கரம் என்பது உயரிய உயிர் சக்தியாகும். எனில் பஞ்ச தேகங்களிலும் அவை ஒத்த நிலையினையே ஏற்கும். சிரசின் மத்தியில் உள்ள ஆக்ஞை என்பது உயிர்கூடாகிய பீனியல் சுரபியினையே மையமாக கொண்டிருக்கும். ஓர் சத்தியம் என்பது யாதெனில், பீனியல் சுரபி எனும் உயிர் கூட்டின் அசைவு என்பதாகும். ஆக்னி சக்கரத்தின் மையத்தினில் வீற்றிருக்கும் உயிர்கூடு என்பது பிறவி கண்ட சிசுவிற்கு சிரசின் மத்தியில் உருவாவது போன்று வளர்கின்ற காலத்தினில் நிலைப்பதில்லை. மெல்ல மெல்ல பின் நோக்கியே ஈர்க்கப்படும். ஏனெனில் ஆன்மாவாகிய சகசிராராவின் ஈர்ப்பு நிலையும் தேகத்திலுள்ள ஏனைய சக்கரங்களின் ஈர்ப்பு நிலையும் ஆக்ஞை சக்கரத்தினை வளைத்து ஆற்றல்களை ஏற்கின்றன. ஆக்ஞை சக்கரம் என்பதே தனது மைய புள்ளியான உயிர்கூட்டின் பிந்து மையத்தினை சார்ந்திருக்கும். மனிதர்களின் ஆசைகளும் தேவைகளும் பெருகுவதினால் உயிர் சக்தியும் அநேகமாய் ஈர்க்கப்படுகின்றது. அதன் பொருட்டே ஆக்ஞை எனும் உயிரின் இல்லமும் வலுவிழக்கின்றது. எத்தருணம் முதல் மனிதர்கள் போதும் என்கின்ற மனதோடு உயிராற்றலினை சேமிக்க துவங்குகின்றனரோ அத்தருணம் முதல் உயிர் கூடானது தனது இழுவை நிலையிலிருந்து தளர்ந்து நேர்கோட்டினில் வசிக்க துவங்கும். ஓர் மனிதர் அனைத்து தேவைகளிலிருந்தும் விடுபட்டு இறை சேவை ஒன்றே தனது தேவை என்று ஏற்க துவங்குகின்ற தருணம் முதல் ஆக்ஞை சக்கரம் தளர்வுறும். இயற்கையாய் இயங்க துவங்கும். சகசிராராவின் கீழ் நேர்கோட்டினில் நிலை நின்று இயங்கும். எவர் ஒருவருக்கு பீனியல் சுரபி எனும் உயிர் கூடானது சிரசின் மையத்தில் நிலைத்துள்ளதோ அவரது ஆன்மா முக்தி பெற்றது என்பதனை எளிதாய் உணர்ந்து விடலாம். ஆக்ஞை சக்கரத்தின் பணி யாது? தேகம் என்பது விஷுக்தியில் துவங்கி மூலாதாரத்தில் நிறைவடையும். விஷுக்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம் மற்றும் மூலாதாரம் என்பதே தேக சக்கரங்களாகும். 5 படிநிலைகளில் சக்கரங்களை உருவாக்கி பஞ்சபூத மூலக்கூறுகளை அருளி இயக்குவதே ஆக்ஞை சக்கரத்தின் பணியாகும். 5 புலன்களின் மூலமும் ஆன்மாவினிடமிருந்தும் பெறப்படுகின்ற பஞ்சபூத மூலக்கூறுகளை பிரித்து அனைத்து சக்கரங்களுக்கும் அருள்வதே ஆக்ஞையின் பணியாகும். இதனில் ஏன் கழிவுகள் உருவாகின்றன? ஆக்ஞை என்பதே ஆன்ம ஆற்றல்களை ஏற்று வெப்ப சக்தியாக உருமாற்றி தேகத்தை காத்திடும் ஓர் சக்கரமாகும். எனில் இதனில் கழிவுகள் தோன்றுவதற்கு மூல காரணம் ஏனைய உடற் சக்கரங்களே. விஷுக்தி முதல் மூலாதாரம் வரை உள்ள அனைத்து சக்கரங்களும் தங்களுக்கு அருளப்பட்டுள்ள உயிர் சக்தியினை விரயம் புரிவதன் மூலம் அதீதமான உயிர் சக்தியினை ஈர்க்க துவங்கிவிடும். எனில் ஆக்ஞை சக்கரம் என்பது தனது உயிர் கூட்டினில் சேமிப்புற்ற ஆற்றல்களை அருள்வதுடன் ஆன்மாவினிடமிருந்தும் மற்ற பிற உயர் ஆன்மாக்களிடம் இருந்தும் இப்பிரபஞ்சத்திடம் இருந்தும் தொடர் செயலாய் அதீதமான உயிர் சக்தி எனும் எரிபொருளினை ஈர்த்து வழங்கிடும். அதன் பொருட்டே வலுவிழக்கின்றது. இதனையே அதனுடைய கழிவுகள் என்றும் அறிந்திடலாம்.
ஓர் உயிர்த்துளி என்பது அதீதமான ஆற்றல்களை பெற்றது. துல்லியமாய் இப்பிரபஞ்ச ஆற்றல்களை ஏற்று அருளக்கூடியது. எனினும் தொடர் செயலாய் ஓய்வின்றி ஆற்றல்களை ஈர்த்து அருள்வதினாலும் நஞ்சுகளை ஏற்கும் உடல்களை பாதுகாப்பதினாலும் ஆக்ஞை சக்கரத்தின் வீரியம் குன்றுகின்றது. ஆக்ஞை சக்கரத்தின் முழுமையான பணி என்பதே ஆன்மா அருள்கின்ற பிரபஞ்ச எரிபொருளினை பஞ்சபூத மூலக்கூறுகளாக தனித்து பிரித்து அதற்கு உரித்தான சக்கரங்களுக்கு அருள்வதாகும். மேலும் ஒவ்வொரு வகை மூலக்கூறுகளிலும் உள்ள காந்த சக்தியினை பிரித்து தனித்து ஏற்பது, வெப்ப சக்தியினை தனித்து பிரித்து ஏற்பது, நஞ்சுகளை தனித்து பிரிப்பது போன்றவையும் அதன் அதிமுக்கிய பணிகளாகும். ஆக்ஞை எனும் சக்கரமே ஆதிசக்தியாகிய எமது இல்லமாகும். எமது இல்லத்தினில் யாம் ஆற்றும் பணிகள் யாது என்பதனை அறிய வேண்டும். உங்களது உயிரின் அதிமுக்கிய பணிகள் 9 உண்டு. 5 பணிகள் என்பது ஆற்றல்களை பதப்படுத்துவது என்பதாகும். கபால வாயிலின் மூலம் ஆன்மா ஈர்த்து அருளும் உன்னத அணுசக்தி எனும் எரிபொருளினை ஏற்று சமைத்து பக்குவமுறுத்தி அதனை பஞ்சபூத மூலக்கூறுகளாக பிரிப்பதே அதன் அதிமுக்கிய 5 பணிகளாகும். மேலும் ஒவ்வொரு மூலக்கூறுகளிலும் கலப்புற்றிருக்கும் காந்த சக்தியினையும் வெப்ப சக்தியினையும் நஞ்சாற்றலையும் பிரிப்பதே அதன் மற்ற 3 பணிகளாகும். 8 பணிகளை திறம்பட ஏற்கும் ஒவ்வொரு உயிர் அணுவும் 9வது பணியாக தனக்கு உரித்தான வழித்தடத்தினை உருவாக்குவது என்பதாகும். ஓய்வின்றி உழைக்கும் ஆக்ஞை சக்கரம் தனக்கு 5 ஒடுக்கத்தின் மூலம் ஓய்வு கிட்டுகின்ற தருணங்களில் மாத்திரமே தனது 9வது பணி எனும் ஆன்மாவினை நோக்கிய பயணத்திற்கான வழித்தடத்தினை உருவாக்கும். மனிதர்கள் உறக்கத்தினை ஏற்கும் தருணத்திலும் உயிரணுவானது ஆற்றல்களை பிரிக்கும் பணிதனையே ஏற்கும். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அவற்றை அருள்வதே அதன் முக்கிய பணியாகும். எனில் விழிப்புணர்வோடு தீர்க்கமாய் அமர்ந்து முதுகு தண்டு வடத்தினை சீராய் அமைத்து புலன்களை ஒடுக்கி மனதினை குவிக்கும் தருணமே உயிருக்கு ஓய்வு என்பது கிட்டும். உடன் உயிர் என்பது உள்முகமாய் ஆன்மாவினை சென்று அடைவதற்கான வழித்தடத்தினை உருவாக்கிடும். சிவநாடி எனும் சுழுமுனை நாடியின் உன்னத வளர்ச்சியே ஆக்ஞை சக்கரத்தினில் வீற்றிருக்கும் உயிர் சக்தி ஏற்கும் 9வது அதிமுக்கிய பணியாகும். மானுடர்கள் இதனை பூரணமாய் உணர வேண்டும். எவரெல்லாம் இறைவனை அடைய வேண்டும், இறைவனை உணர வேண்டும் என்றே கருதுகின்றனரோ அவர்கள் யாவரும் விழிப்புணர்வோடு அமர்ந்து புலன்களை ஒடுக்கி மனதினை குவித்து செயல்புரிய வேண்டியது மிகவும் அவசியமாகும். மூலாதாரம் வரை வளர்ச்சியுறும் சிவநாடி எனும் 3ஆம் சூட்சம சுழுமுனை நாடியே உயிரின் ஓய்வு நேரங்களில் உருவாக்கப்படும் உன்னத வழித்தடமாகும். இதுவே ஆக்ஞை சக்கரமாகிய உயிரின் 9வது பணியாகும். மூலாதாரம் வரை அனைத்து சக்கரங்களும் சீராய் அமைந்திடாவிடில் மோட்சம் எனும் வீடு பேறு சாத்தியம் இல்லை. தேகம் பொலிவுற அமைய வேண்டியது மிகவும் அவசியமாகும். உயிர் சக்தியாகிய ஆதிசக்தியின் அதிமுக்கிய பணி என்பதே அனைத்து உடற்சக்கரங்களையும் சீராய் அமைத்து தனக்கு உரித்தான உன்னத வழித்தடத்தினை உடலினில் உருவாக்கி
மூலாதாரத்தினை அடைந்து பிரம்ம நாடி மற்றும் விஷ்ணு நாடியோடு இணைந்து ஒற்றை வழித்தடமாக உருமாறுவது என்பதாகும். ஆக்ஞை சக்கரத்தினில் எவ்விதம் ஏன் கழிவுகள் உருவாகும் எனில் உடற்சக்கரங்களின் கழிவுகளாகிய நஞ்சாற்றல்களை ஏற்பதன் மூலமே. ஆக்ஞை சக்கரத்தினில் கழிவுகள் கூடுகின்றது எனில் மற்ற சக்கரங்களிலிருந்து அதிக கழிவுகள் ஆக்ஞையை அடைகின்றது என்றே பொருள்படும். ஏனெனில் உடற்சக்கரங்களின் கழிவுகளை ஆக்ஞை சக்கரமே ஏற்று வெளியேற்றிடும். விஷுக்தி சக்கரத்தினில் பாதரச கழிவுகள் தோன்றினாலும் அவை ஆக்ஞையினால் மாத்திரமே வெளியேற்றப்பட இயலும். ஆக்ஞை சக்கரத்தினை எவ்விதம் தூய்மையுறச் செய்திட இயலும்? ஆக்ஞை என்பதே அக்னி என்பதாகும். அக்னி என்பதோ எதனையும் எரித்து சாம்பலாக உருமாற்றிடும் வல்லமை பெற்றது. அணுக்களின் கழிவுகளையும் ஆக்ஞை தூய்மையுறுத்தும். அவையாவும் கழிவு நீக்கிகள் எனப்படும் உறுப்புகளிடம் அனுப்பப்படும். அனைத்து நஞ்சுகளையும் பிரித்து கழிவு நீக்க உறுப்புகளினிடம் செலுத்துவதும் ஆக்ஞை சக்கரத்தின் முக்கிய பணியாகும். உடலில் உள்ள மலக்கழிவுகள் சீராய் நீங்காவிடில் ஆக்ஞை சக்கரம் பாதிப்படையும். தோல் பகுதியுள்ள துவாரங்களின் மூலம் கழிவுப் பொருட்கள் வெளியேறாவிடில் ஆக்ஞை சக்கரம் பாதிப்பு அடையும். எனில் உடற்கழிவுகள் நீங்கிட மானுடர்கள் தீவிரமான உடற்பயிற்சிகளையும் சாத்வீகமான உயிராற்றல்கள் நிறைந்த உணவுகளையும் தூய நீரினையும் அதிக அளவினில் ஏற்க வேண்டும். ஆக்ஞை என்பது பஞ்ச தேகங்களாக பிரிந்தாலும் ஒத்த செயலினையே ஆற்றிடும். எனினும் சில பல சாத்திய கூறுகளை அனைவரும் உணர வேண்டும். நில தேகத்தினில் உள்ள ஆக்ஞை சக்கரத்தில் உருவாகும் கழிவுகள். நிலதேகத்தினில் உள்ள ஆக்ஞை சக்கரத்தின் பணி என்பது ஏற்கும் நில மூலக்கூறுகளை பிரித்து அதன் காந்த வெப்ப சக்திகளை தீர்க்கமாய் ஏற்று உடல் உறுப்புகளுக்கு அருள்வது என்பதாகும். இதனில் எத்தகைய கழிவுகள் உருவாகும் எனில் உண்ணும் உணவு சார்ந்த கழிவுகளே உருவாகும். மனிதர்கள் கடினமான எளிதினில் செரிமானம் ஆகாத உணவுகளை ஏற்பதினால் கழிவுகள் கூடிவிடும். செரிமான உறுப்புகளுக்கு அதிக அளவினில் உயிராற்றல்கள் பகிரப்படுவதினால் ஆற்றல்களின் விரயமும் நிகழ்கின்றது. உணவுகளில் கலப்புற்றுள்ள நஞ்சுகள் கலியுகத்தினில் கூடுவதினால் நில தேக ஆக்ஞை சக்கரம் பாதிப்புகளை ஏற்கின்றது. மூலாதார சக்கரத்தின் கழிவுகளையும் நில தேக ஆக்ஞை சக்கரம் என்பதே ஏற்று கழிக்கும். நச்சு தன்மை என்பது உணவுகளிலிருந்து நீக்கப்படல் வேண்டும். மேலும் எளிதினில் செரிமானமாகும் உணவுகளை அனைவரும் ஏற்க வேண்டும். இறுதியில் தொடர் செயலாய் உணவுகளை ஏற்றுக்கொண்டே இருக்கும் தன்மையினை தவிர்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களது உடலின் தன்மை, உழைப்பு, அகவை, பருவகாலம், சூழல் ஆகியவற்றை உணர்ந்து உணவு ஏற்க வேண்டும். தேவைக்கு அதிகமான உணவுகளும் உயிராற்றலை விரயமுறச் செய்திடும். ஆக்ஞையின் கழிவுகளும் கூடிவிடும். மூலாதாரம் கழிவுகளை நீக்கும் வல்லமை பெற்றது. எனினும் அத்தீத்தமாய் கழிவுகள் தேக்கமுற்றால் அவை ஆக்ஞையினால் மாத்திரமே ஏற்று கழிக்கப்படவும் இயலும். உடலிலிருந்து வெளியேற வேண்டிய மலஜல கழிவுகள் சீராய் வெளியேறாவிடில் அவை ஆக்ஞை சக்கரத்தின் உயிர் சக்தியினையே சென்றடையும். நஞ்சுகளை ஈர்த்து அழிக்கும் உன்னத பணியினையும் ஆக்ஞை ஏற்கும். விஷுக்தி சக்கரம் சீராய் பணியாற்றாவிடில்
அப்பணியும் ஆக்ஞையினால் ஏற்கப்படும். வேறு எந்த ஒரு சக்கரமும் சீராய் இயங்காவிடில் அவை ஆக்ஞை சக்கரத்தின் பணியாகவே உருமாறிவிடும். நில தேகத்திலுள்ள ஆக்ஞை சக்கரம் சீர் அமைய வேண்டும் எனில் யாம் அருளிய பயிற்சிகளை தீர்க்கமாய் ஏற்க வேண்டும். அருளப்பட்டுள்ள அரை நாசி சுவாச பயிற்சிகளை ஏற்கும் தருணத்தில் மூலாதார கழிவுகள் எரிக்கப்படும். ஆக்ஞை சக்கரமும் சீராய் இயக்கப்படும். நீர் தேகம் ஆக்ஞை சக்கரத்தில் உருவாகும் கழிவுகள். நீர் தேகத்தின் ஆதார ஆற்றல்களே நீர் எனும் சக்தியாகும். உடற்கழிவுகள் சீராய் நீங்கிட அனுதினமும் அதிக அளவினில் நீரினை பருகிடல் வேண்டும். கலியுக மானுடர்களோ நஞ்சாற்றல் மிக்க கடினமான உணவுகளை ஏற்கின்றனர். அதனை செரிமானம் புரிவதற்கு தகுந்த நீரினை பருகுவதில்லை. அனுதினமும் அதிக அளவினில் நீரினை பருகாத காரணத்தினால் நஞ்சினால் உருவான கழிவுகள் கடினமுற்று ஆக்ஞையினில் அளவிற்கு அதிகமான வெப்பத்தினை உருவாக்குகின்றது. அதனை தணிப்பதற்கு நீர் சக்தி புறத்திலிருந்து ஏற்கப்படல் வேண்டும். அன்றி உடற்கழிவுகளை சீராய் வெளியேற்றிட இயலாது. ஆக்ஞை என்பது அதிக அளவினில் வெப்பத்தினை ஏற்பதினால் சிரசினில் எண்ணற்ற அணுக்கள் பாதிப்படைகின்றன. அறிவு அணுக்கள் எனும் வெப்ப அணுக்கள் அதீத வெப்பத்தை ஏற்று இயங்குவதினால் குழப்பங்களும் உருவாகின்றன. அறியாமை கழிவுகளும் பெருகுகின்றன. மூளை பாதிப்புகளும் உருவாகின்றன. சுவாதிஷ்டான சக்கரத்தின் அதீதமான கழிவுகள் ஆக்ஞையினால் ஏற்கப்படும் என்றுணர்க. நீர்தேகத்தில் உள்ள ஆக்ஞை சக்கரம் என்பது ஏற்கும் கழிவுகள் என்பதே பற்றாக்குறையான நீர் சக்தி என்பதாகும். பஞ்சபூத மூலக்கூறுகளையும் தனித்து பிரித்து உன்னத செயலாற்றும் ஆக்ஞை என்பது அதற்கு உரித்தான ஆற்றல்களை புறத்திலிருந்தும் ஏற்க வேண்டும். நீர் மூலக்கூறுகளை பிரிப்பதற்கு புறத்தினில் ஏற்கப்படும் நீர் சக்தியும் உதவிடும். எனில் இதன் கழிவுகள் கூடி நிலைப்பதினால் உறக்கம் இன்றி ஓய்வு இன்றி மனிதர்கள் நிலைக்கின்றனர். நீர் சக்தியினை தீர்க்கமாய் ஏற்பதும் கழிவுகளின் நீக்கத்திற்கு பயன்படும். பயிற்சிகளினால் உருவாகும் பலன்கள். அருளப்பட்டுள்ள அரை நாசி சுவாச பயிற்சி என்பது உன்னதமான பிராணாயாம பயிற்சியாகும். மனிதர்கள் நிதானமாய் சுவாசிக்கும் கலையினையும் மறந்துவிட்டனர். அரை நாசி துவாரங்களின் மூலம் மெல்ல சுவாசிக்கும் தருணம் காற்று சிரசினை நிறைக்கும். ஆக்ஞையின் அமில கழிவுகள் உயர் பிராண சக்தியினால் எரிக்கப்பட்டு கரியமில வாயுவாக உருமாறி நாசிகளின் மூலமும் வெளியேறிவிடும். சுவாதிஷ்டான சக்கரத்தின் உபரியான கழிவுகளும் எளிதாய் நீங்கிடும். 3. வாயு தேகத்தில் உள்ள ஆக்ஞை சக்கரத்தினில் உருவாகும் கழிவுகள். வாயு தேக ஆக்ஞை சக்கரம் என்பது உடலின் பல உறுப்புகளின் கழிவுகளை நீக்கும். இருதயம் மற்றும் நுரையீரலின் கழிவுகளை ஏற்கும் அநாகத சக்கரத்தினில் சீர்கேடுகள் உருவானால் அதன் மூலம் உருவாகும் உபரியான கழிவுகளை வாயு தேக ஆக்ஞை சக்கரமே ஏற்று கழிக்கும். அநாகதம் என்பது 35 சக்கரங்களாக பிரிந்து தனித்து இயங்க இயலாத வண்ணம் கழிவுகள் பெருகி இருப்பதினால் அவையாவும் ஆக்ஞை சக்கரங்களினால் ஏற்கப்படும் என்றுணர்க. வாயு தேகத்தினில் உள்ள ஆக்ஞை சக்கரம் என்பது 35 வகை அநாகத சக்கரங்களையும் நேரிடையாக பராமரிக்கும். கழிவுகளை நீக்கி தூய ஆற்றலை அருளிடும்.
அநாகத சக்கரங்களில் கழிவுகள் கூடினால் ஆக்ஞையும் பாதிக்கப்படும். 5 வகை தேகங்களிலும் உள்ள அநாகத சக்கரத்தின் முழுமையான உபரி கழிவுகளே ஆக்ஞை சக்கரத்தின் கழிவுகளாகின்றன. சிரச அணுக்களில் உள்ள கழிவுகளை நீக்குவதே ஆக்ஞை சக்கரத்தின் முதன்மை பணியாகும். இருப்பினும் உடற்சக்கரங்கள் தங்களது பணியை சீராய் நிறைவேற்ற இயலாத நிலையில் அவற்றையும் உள் ஏற்று கழிப்பதே இதன் பணியாகின்றது. உருவாகும் பலன்கள். ஆழ்ந்த சுவாசத்தின் மூலம் ஆக்ஞை சக்கரத்தினில் தேங்கிய கழிவுகள் நீக்கப்படும். ஓர் சத்தியம் என்பது யாதெனில், மிகவும் சன்னமான வாயு காற்றினை உணர்ந்து உள் ஏற்று சிரசின் மத்தியில் ஒன்று குவித்து செயல்புரியும் தருணம் அக்னியின் வீரியம் தணிக்கப்படும், கழிவுகள் விரைந்து நீங்கும், உள் மூளையில் குளிர்ச்சி பரவும், அறிவு அணுக்கள் அமைதி அடையும். 4. அக்னி தேகத்தினில் உள்ள ஆக்ஞை சக்கரத்தினில் உருவாகும் கழிவுகள். சிரசினில் உள்ள அக்னி ஆற்றல் என்பது அளவிடற்கரியது. உயிர்கூடு என்பதே அக்னி கூடமாகும். சிரசினில் உள்ள கழிவுகளில் அக்னி கழிவுகளே அதீதமாய் நிலைத்திருக்கும். ஏனெனில் அக்னி எனும் வெப்ப மூலக்கூறுகளை பிரித்து செயலாற்றி சிரசணுக்களுக்கு உணவாய் அளிக்கும் தருணம் தேவையற்ற பல பதிவுகள் எனும் புரத மென்பொருட்கள் அழிக்கப்படும். அவற்றை வெளியேற்றுவதே ஆக்ஞை சக்கரத்தின் உன்னத பணியாகும். அக்னி தேகத்தில் உள்ள ஆக்ஞை சக்கரத்தின் முதன்மை பணி என்பதே ஆற்றல்களை இறந்துவிட்ட செல்கள் எனப்படும் சில பல புரத மென்பொருட்களாகிய பதிவுகளை அனுதினமும் அழித்து எரித்து வெளியேற்றுவது என்பதாகும். உடலில் உள்ள மணிப்பூரக சக்கரத்தினை இயக்குவதும் அக்னி தேகத்தின் ஆக்ஞை சக்கரத்தின் பணியாகும். மணிப்பூரகத்தின் உபரி கழிவுகளும் ஆக்ஞையினால் ஏற்கப்படும். 35 மணிப்பூரக சக்கரமும் ஏற்கின்ற உபரி கழிவுகளை அக்னி தேக ஆக்ஞையிடமே சமர்ப்பிக்கும். எவ்விதம் அனைத்து சக்கரங்களின் உபரி கழிவுகளையும் ஆக்ஞை சக்கரம் ஏற்கும் எனில், தனது தனித்த வெப்ப நாடிகளின் மூலமே. நஞ்சாற்றல்கள் பயணிப்பதற்கு என்று உயிர் சக்தி உருவாக்கிய ஓர் அற்புத நரம்பு மண்டலம் குறித்தும் அனைவரும் அறிய வேண்டும். விஷ நரம்பு மண்டலம் என்று ஒரு வகை நரம்புகளின் தொகுப்புகள் உண்டு. அவற்றின் துவக்கமும் எல்லையும் பீனியல் சுரபியினை சூழ்ந்துள்ள பாதரச குளத்தினில் மாத்திரமே நிலைத்திருக்கும். உயிர் சக்தியினால் உருவாக்கப்படும் நஞ்சிழைகள் எனப்படும் விஷ நரம்புகள் யாவும் உயிர் கூட்டினை சுற்றியுள்ள பாதரச குளத்திலிருந்து பாதரச ஆற்றலை ஏற்று சென்று ஒவ்வொரு உடற்சக்கரங்களுக்கும் அருளிடும். ஒரு துளி விஷ ஆற்றலே செயல்படும். இருப்பினும் அவை அனைத்து சக்கரங்களையும் அனுதினமும் தூய்மையுறச் செய்திடும். ஒற்றை நரம்பிழை ஒன்று மிகவும் கடினமான ஆற்றலால் உருவாக்கப்படும். அவை ஒற்றை இழையாக உருவாகி விஷுக்தி முதல் மூலாதாரம் வரை பயணித்து ஒவ்வொரு சக்கரத்திலும் நீக்க இயலாது தேக்கமுறும் கழிவுகளை தனது பாதரச ஆற்றலை அருளியே அழிக்கும். அவ்விதமும் அழிக்க இயலாத அளவற்ற கழிவுகள் கலியுக மானுடர்களின் உடற்சக்கரங்களில் இக்காலங்களில் தேங்கி உள்ளன எனில், அவை யாவும் விஷ நரம்பு எனும் ஒற்றை நரம்பினால் ஏற்கப்பட்டு மீண்டும் மாற்று வழியினில்
பீனியல் சுரபியினை சூழ்ந்த பாதரச குலத்தினை சென்றடையும். அவை யாவும் பாதரச குண ஆற்றலால் எரித்து நச்சு புகையாக உருமாற்றப்பட்டு சுவாசத்தின் மூலமும் ஏனைய கழிவு நீக்கும் உறுப்புகளின் மூலமும் வெளியேற்றப்படுகின்றது. அனுதினமும் அவ்விதமே அனைத்து சக்கரங்களின் உபரி கழிவுகளும் பாதரச குளம் எனப்படும் ஆற்றலில் கரைக்கப்படுகின்றது எனும் சத்தியத்தினை அனைவரும் உணரக்கடவது. ஆதிசக்தியாகிய ஒவ்வொருவரது உயிரும் ஆற்றுகின்ற உன்னத பணிகள் பல உண்டு. எவருடைய உடலில் அதிக கழிவுகள் சேமிக்கப்படுகின்றனவோ அவர்களது உடலில் மாத்திரமே விஷ நரம்பு என்பது தனித்துவமாய் வளர்ச்சி அடையும். அக்னி தேக ஆக்ஞை சக்கரம் என்பது விஷ நரம்பின் மூலமும் பற்பல கழிவுகளை ஏற்கின்றது. பயிற்சிகளினால் உருவாகும் பலன். அரை நாசி சுவாச பயிற்சி என்பது பாதரச குளத்தினில் உள்ள கழிவுகளையும் நீக்கி சுவாசத்தின் மூலமே விரைந்து வெளியேற்றிட யாம் உதவிடுவோம். வெளியேற்றும் காற்று என்பது வெப்பத்தினால் நிறைந்திருப்பதனை உணர வேண்டும். உயிர்கூடு எனும் பீனியல் சுரபியும் சூழ்ந்திருக்கும் பாதரச குளமும் தூய்மை அடையும். விழிகளில் ஒளி பெருகும். தேகம் பொலிவுறும். 5. ஆகாய தேகத்தினில் உள்ள ஆக்ஞை சக்கரத்தில் உருவாகும் கழிவுகள். ஆகாய தேகத்தில் உள்ள ஆக்ஞை என்பதும் தனித்த முறையில் கழிவுகளை ஏற்பதில்லை. சிரசினில் உள்ள அணுக்களின் பிளவுகள், சேர்க்கைகள், உற்பத்திகள், அழிவுகள் ஆகிய அனைத்து செயல்பாடுகளின் மூலமும் உருவாகும் நச்சுக்கழிவுகளை ஆகாய தேக ஆக்ஞை சக்கரம் எளிதாய் அழித்துவிடும். எனினும் செயற்கை ஒளி ஒலி அலைகளினால் உருவாகும் ஒரு வகை ஆற்றல் எனப்படும் தீய எரிபொருளினை ஆக்ஞை சக்கரத்தினால் ஏற்று கழிக்க இயல்வதில்லை. ஆகாய தேகம் என்பது ஆகாய மூலக்கூறுகளினால் வடிவமைக்கப்பட்டது. அதனுள் பரவும் ஆக்ஞை சக்கரம் என்பது பிரபஞ்சத்தின் இயற்கை ஆற்றல்களை மின்காந்த எரிபொருளாகவே ஏற்றிடும். மாறாக செயற்கை ஆற்றல்களை ஏற்கும் தருணம் இதனிலும் கழிவுகள் கூடும். மேலும் விசுக்தி சக்கரத்தின் கழிவுகளையும் ஆகாய தேக ஆக்ஞை சக்கரமே உள் ஏற்கும். பஞ்சபூத தேகங்களிலும் உள்ள ஆக்ஞை சக்கரம் சீராய் இயங்காவிடில் ஐம்புலன்கள் யாவும் பாதிப்பு அடையும். முதன்மையாக விழிகளும் பின்னர் செவிகளுமே தீவிர பாதிப்பினை ஏற்கும். சுவாச வழித்தடங்கள் தடையுறும். வாய் பகுதியில் உள்ள எண்ணற்ற சுரபிகள் செயல் இழக்கும். மேலும் சிரசினில் உருவாகும் பல்வேறு நோய்களுக்கும் மூல காரணமாய் உருமாறிடும். நரம்புகள் யாவும் தளர்ச்சி அடையும். ஆக்ஞை சக்கரம் என்பது பஞ்ச தேகங்களிலுமே இயங்கிடும். அதனில் உருவாகும் கழிவுகள் யாவும் உடலினில் மாறுபட்ட நோய்களை உருவாக்கும். காரணம் காண இயலாத நோய்களுக்கு மூலம் என்பதே ஆக்ஞை சக்கரத்தினில் உருவாகும் கழிவுகள் என்பதனை உணரக் கடவது. உடற்சக்கரங்கள் சீராய் இயங்கினால் ஆக்ஞையும் சீராய் இயங்கிடும். பயிற்சிகளை ஏற்பதினால் உருவாகும் பலன்கள். அரை நாசி பிராண பயிற்சி என்பது ஆக்ஞை சக்கரத்தினை தூய்மையுறுத்துவதுடன் ஐம்புலன்களையுமே சீரமைக்கும். மேலும் இயங்காத பல அணுக்களை இயங்க தூண்டிடும். சிரசின் பெரும் கழிவுகள் நீங்கிடும். அமைதியும் ஆனந்தமும் பெருகிடும். சிரசினில் உள்ள விஷத்தன்மைகள் நீங்குவதினால் கருமிளகு என்பது
பெருமளவினில் பலன் அளிக்கும். குருதியில் கலந்து வெளியேறும் பாதரச விஷ ஆற்றலையும் முறிக்கும். வாயுவில் கலந்து வெளியேறும் விஷ ஆற்றலையும் முறிக்கும். எனில் அனைவரும் விடியலில் முதல் பயிற்சியினை ஏற்க துவங்கும் முன்னரே 5 கருமிளகுதனை மெல்ல மென்று சாறுதனை ஏற்று உண்ண வேண்டும். ஒவ்வொரு மிளகும் பஞ்ச தேகத்தில் உள்ள ஆக்ஞையினை தூய்மையுறுத்த வேண்டும் என்றே பிரார்த்தித்து ஏற்க வேண்டும். சாத்வீக உணவும் அதிக நீரும் மிளகின் ஆற்றலும் உங்களுக்கு முழு பலன் அளிக்கும். உணர்வுகளுடன் ஏற்று உய்வுறக் கடவது. ஆதிசக்தி அன்னையின் கருணை நிறைந்த ஆசிகள்.